குக் வித் கோமாளியிலிருந்து மணிமேகலை விலகினது இப்ப வரைக்குமே பெரிய சர்ச்சையா சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது. மணிமேகலை விஜய் பிரியங்காவை ஷோல பேச வேணாம்னு சொல்லவே அதனால அப்செட் ஆன பிரியங்கா அடுத்த எபிசோட்ல மணிமேகலை கண்டிப்பா இதை அக்னாலேஜ் பண்ணணும்னு கேட்க மணிமேகலை அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஷோ விட்டு போயிட்டாங்கன்னு குரேஷி ஒரு வீடியோவை வெளியிட்டு அங்க நடந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத சொல்லி விஜய் பிரியங்காக்கு ஆதரவா பேசியிருந்தாரு. குரேஷி மாதிரியே சுனிதா, பூஜா, டிஜே பிளாக், ஷாலின் ஜோயா, அன்ஷிதா, பாவ்னி, அமீர், நிரூப்னு எல்லாருமே பிரியங்காக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க. மணிமேகலைக்கு ஆதரவா பேசுற வகையில கமெண்ட் பண்ண ஃபரீனாவும் ரீசெண்டா அவங்க இன்ஸ்டாகிராம்ல விஜய் பிரியங்காவை சப்போர்ட் பண்ற மாதிரி ஸ்டோரிஸ் போட்டிருந்தாங்க. இப்படி திடீர்னு விஜய் பிரியங்காக்கு சப்போர்ட் அதிகமாகவே மணிமேகலையும் ரீசெண்டா ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோல நான் எப்போ கிண்டல் பண்ணதுனால ஷோ விட்டு வெளியே போறேன்னு சொன்னேன், மன்னிப்பு கேட்க சொன்னதுனால தானே போனேன், எல்லாரும் முதுகுல குத்திட்டீங்க, காசு தான் எப்போதுமே அல்டிமேட் போல, சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு விஜய் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்கள சொம்புன்னு மறைமுகமா தாக்கி மணிமேகலை பேசியிருந்தாங்க. மணிமேகலையோட இந்த பேச்சை கண்டிக்கிற விதமா குரேஷியும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு வார்ன் பண்ணி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. மாகாப்பா பிரியங்காக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது கூட மாகாப்பா பிரஸ் கிட்ட அந்த ஷோக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, அதனால அதை பத்தி பேச ஒண்ணுமே இல்லை, நான் அங்க இருந்திருந்தா அவங்க சரி இவங்க தப்புன்னு சொல்லியிருப்பேன், விஜய் பிரியங்கா பத்தி மணிமேகலை சொன்னது அவங்களோட கருத்து, அதுல நான் எதுவும் சொல்ல முடியாது, அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம், ரெண்டு யானை அடிச்சுக்கும் போது சமாதானப்படுத்த குறுக்க போனா நம்மள நசிக்கிறோம், நம்ம தூரமா இருந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம், இந்த பிரச்சனை நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது இல்லை அப்படின்னு ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணாம மாகாப்பா பேசியிருந்தாரு. இந்த நிலையில மாகாப்பா போட்டிருக்கிற இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அவரோட செருப்பை போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. பாத் டப்ல டாய்லெட் மேலன்னு செருப்பை வச்சு போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. மேலும் சனிக்கிழமை எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க, சோ வீடியோ போடும் வாங்க, செருப்பு போட்டோ தான் இருக்கு அப்படின்னு மணிமேகலை கடந்த 2 வாரமா சனிக்கிழமை அவங்க சேனல்ல வீடியோ போட்டதை குறிப்பிட்டு இனிமே பேசுனா செருப்பு தான் பதில்னு சொல்ற விதமா மாகாப்பாவோட ஸ்டோரிஸ் இருக்கு. மேலும் டிஜே பிளாக்கும் செருப்பு மற்றும் தொடப்பத்தை போட்டோ எடுத்து மாகாப்பா அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன், இதுதான் அமானுஷங்களை துரத்த சிறந்த வழின்னு சொல்லியிருக்காரு. மாகாப்பாவோட இந்த செயலை கண்டிக்கிற விதமா மணிமேகலையோட சப்போர்ட்டர் ஒருத்தர் அவரோட செருப்பை போட்டோ எடுத்து இந்த சொம்புக்கு என்னத்துக்கு மரியாதை, இந்த செருப்பை எடுத்து ஸ்டோரி போடுறான்னு டிஜே பிளாக் மற்றும் மாகாப்பாவை கண்டிச்சிருக்காரு. அத மாகாப்பா அவரோட ஸ்டோரியில ஷேர் பண்ணி ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளன்னு பாட்டு மூலமா ரிப்ளை பண்ணியிருக்காரு. இது மூலமா மாகாப்பாவே மணிமேகலைக்கு எதிராக தான் இந்த ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இருக்காரு. மாகாப்பா முதல்ல யாருக்குமே சப்போர்ட் பண்ணாம இருந்தாரு, இதை பத்தி தெரியாம பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா மணிமேகலை சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதைன்னு போட்ட வீடியோக்கு அப்புறம் இப்ப மணிமேகலைக்கு எதிராக பேசுறது இப்ப பலருமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இப்படி மணிமேகலை மற்றும் பிரியங்காவோட பிரச்சனையில இப்போ பிரியங்காவை தவிர மத்த எல்லாருமே பதில் சொல்லிட்டு வர நிலையில இது சம்பந்தப்பட்ட பிரியங்கா இந்த பிரச்சனையை பத்தி பேசி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு பலருமே வேண்டுகோள் வச்சுட்டு வராங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப குக் வித் கோமாளில அடுத்த புது ஆங்கர் வரப்போறாங்கன்னு ஒரு ப்ரோமோ வெளியிட்டு இருக்காங்க. ஆனா யாரு அப்படிங்கறத ரிவீல் பண்ணாம ஆடியன்ஸ் கெஸ் பண்ற விதமா ஒரு ப்ரோமோவை வெளியிட்டு இருக்காங்க. யார் அந்த புது குக் வித் கோமாளி ஆங்கர் அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.